10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் உடையோருக்கு சமையல் எரிவாயு மானியத்தை திரும்பப் பெறுவது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி. குறிப்பிட்ட வருவாய்க்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும் சமையல் எரிவாயு மானிய சலுகையை ரத்து செய்வது தொடர்பாக மத்திய அரசு இன்று எந்த மாதிரியான விவரங்களை வெளியிட்டிருக்கு? சமையல் எரிவாயுக்கான மானியத்தை குறைப்பதை குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. மத்திய அரசின் கணக்குப்படி கிட்டத்தட்ட 16,35,00,000 குடும்பங்கள் மானிய விலையிலே சமையல் எரிவாயை பெற்று வந்திருந்தன. அவற்றிலே கிட்டத்தட்ட 57 லட்சம் குடும்பங்கள் தானாகவே முன்வந்து இந்த மானியம் வேண்டாம் என்று திரும்ப கொடுத்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், சமீப காலமாக அரசே மிகவும் ஏழைகள் தவிர மற்றவர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையில்லாத இந்த மானியத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும், மானியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருப்பது. பிரதமர் நரேந்திர மோடியே பலமுறை இதை வலியுறுத்தியிருப்பதும் விளம்பரங்கள் மூலமாக இது மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக அரசு ஆதார் கார்டு மூலமாக நேரடியாக வங்கி கணக்கிலே மானியம் செல்ல வேண்டும், வேறு யாருக்கும் தவறான நபர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 17.78 லட்சம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தற்போது மானியம் நேரடியாக வங்கி கணக்கிலே செல்கிறது. மானிய விலையிலே சமையல் எரிவாயு கொடுக்கப்படுவதில்லை. இது போன்ற விஷயங்கள் காரணமாக படிப்படியாக சமையல் எரிவாயுக்கு கொடுக்கப்படும் மானியத்தை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஜனவரி மாதம் 2016 முதல் சமையல் எரிவாயு மானிய விலையிலே வாங்கும் குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப வருமானம் 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தானாகவே முன்வந்து மானியம் வேண்டாம் என்று கொடுத்து விட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை மத்திய பெட்ரோலியத்துறை வெளியிட்டிருக்கிறது. இது முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த விஷயத்தில் கருதப்படுகிறது. அதாவது இந்த 10 லட்சம் வருமான வரம்பு என்பது பல நாட்களாகவே விவாதிக்கப்பட்டு வந்தது. தற்போது அரசு சொல்லியிருப்பது என்னவென்றால், குடும்ப தலைவருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ, அதே போலவே மனைவி இல்லாவிட்டால் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் ஒருவருக்கோ 10 லட்சத்துக்கு மேல் ஆண்டுக்கு வருமானம் இருக்குமானால் அவர்கள் தங்களுடைய மானியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். இது ஆரம்ப கட்டத்திலே தானாகவே முன்வந்து கொடுக்கும் தகவலாக இருக்கும். ஆகவே அடுத்த கட்டங்களிலே அரசு இதை நடைமுறைப்படுத்துவதற்காக தானாகவே சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒவ்வொரு கட்டமாக சமையல் எரிவாயுவின் மானியத்தை குறைப்பதற்கான திட்டமாக இருக்கிறது. மும்தாஜ். கணபதி, சமையல் எரிவாயு மானிய ரத்து நடவடிக்கை எதற்காக எடுக்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசின் முயற்சி என்னவென்றால், ஒட்டுமொத்தமாகவே எரிபொருளுக்கு கொடுக்கப்படும் மானியத்தை குறைக்க வேண்டும் என்பது. இதிலே டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், சமையல் வாயு அனைத்துமே அடக்கமாக இருக்கிறது. அதில் நீங்கள் ஏற்கனவே நன்றாக பார்த்திருப்பீர்கள், பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை என்று மத்திய அரசு மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக. இதற்கு குறிப்பிட்ட காரணம் என்னவென்றால், சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயின் விலை எவ்வளவு குறைகிறதோ அதற்கேற்றாப்போல் குறைக்க வேண்டும், எவ்வளவு அதிகரிக்க வேண்டுமோ அதுக்கேற்றாப்போல் அதிகரிக்க வேண்டும் என்கிற முடிவு. ஆனால் அதை மட்டுமே செய்யாமல் மத்திய அரசு ஏற்கனவே கச்சா எண்ணெயின் விலை மிகவும் அதிகமாக உயர்ந்திருந்த போது எந்த அளவுக்கு மானியம் அரசு மூலமாக கொடுக்கப்பட்டதோ அதே முறையிலே தற்போது விலை குறைந்திருக்கும் இந்த நேரத்திலே விலையை நேரடியாக முழுவதுமாக குறைத்து விடாமல் வரிகள் மூலமாக மத்திய அரசுக்கான வருவாயாக எடுத்துக்கொள்கிறது. இது நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று ஒரு கட்டணம் தனியாக அதிலே செல்கிறது. அதை தவிர மத்திய அரசுக்கு வரி என்கிற முறையிலே ஒரு பகுதி செல்கிறது. ஆகவே அரசு படிப்படியாக மானியங்களை குறைத்து வருகிறது. அதிலே ஒரு பகுதியாக எரிபொருள் மீதான மானியத்தை குறைக்கிறது. அது டீசல் ஆகட்டும் அல்லது பெட்ரோல் ஆகட்டும் அல்லது மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயாகட்டும், அனைத்து மானியங்களுமே குறைக்கப்பட்டு வருகின்றன. அந்த முறையிலே தான் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. மும்தாஜ்.